வெரி எக்ஸைட்டட். 10 நாள் சேலஞ்ச் ஆரம்பிக்க போகிறோம். வைராகிய அபியாசான்னு 2 விஷயம் உங்களுக்கு முதல்ல தெரியும். வைராகிய இது ரெண்டும் பதஞ்சலி யோக சூத்திரத்தில் இருக்கிறது. வைராகியா என்பது, அதாவது வைராகியம் சொல்கிறது ஒரு விஷயத்தை வேண்டாம்னு சொல்கிறது, உறுதியாக சொல்கிறது. அபியாசா என்பது மறுபடியும் 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 செஞ்சிட்ருக்கிற விஷயம். பிடிக்குதோ பிடிக்கலையோ நான் தினசரி செய்கிறது. ஓகே, இந்த 2 விஷயம் நம்மளோட வாழ்க்கையில், நம்மளோட இந்த 6 மன விஷயங்கள், காமா, குரோதா, லோபா, மட, மோகா, மாத்சரியா என்று 6 மன விஷயங்கள் இருக்குது. நம்ம போடுறேன், நீங்கள் வந்து கூகுளில் இல்லை சேட் ஜிபிடியை பார்த்து தேடி புரிஞ்சுங்க என்ன அதை மாத்சர், இந்த மாதிரி 6 விஷயங்கள் இருக்கிறது. ஓகே, இதுதான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற விடாமல் ஆக்குறது. ஃபார் எக்ஸாம்பிள், இனிப்பு நீர் இருக்குது. ஓகே, இனிப்பு நீர் இருக்குது, இனிப்பு பானங்கள் சாப்பிடக்கூடாது, கார்போஹைட்ரேட் நிறைய சாப்பிடக்கூடாது, பயிற்சி, உடல் பயிற்சி வேணும், இதெல்லாம் இருக்குது தெரியும். செய்கிறோமா? செய்ய மாட்டோம். கடைக்கு போனால் மேகி கோரேங், மைலோ ஐஸு, ரைட்டா, தரே நாசிலமா நடக்குதா இல்லையா? ரைட். ஸோ அண்ட் அஃப்கோர்ஸ் மெனி அதர் திங்ஸ். இப்போ சில பேருக்கு வந்து பொனோகிராஃபி, அவங்களுக்கு வந்து இந்த அசிங்கமான விஷயங்கள்லாம் பார்க்குறது, ஃபோனில் பார்த்துட்ருக்காங்க, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸு. ஏன்னா இதெல்லாம் எங்கிட்ட வர்றது தான். ஏன்னா ஜோதிடாக இருக்கும்போது சில பேர் எங்கள்கிட்ட வராங்க. அது அடிக்ஷன் மாதிரி வர்றது தான். அஃப்கோர்ஸ் நான் சைக்காலஜிஸ்ட் இல்லை, இது உளவியல் சம்மந்தப்பட்ட எதுவும் இல்லை. பட் இருந்தாலும் இந்த துறையில் நிறைய வருஷம் இருக்கிறதுனால சில விஷயங்கள் வேலை செய்யணும்னு இருக்குது. சில பேருக்கு வந்து காமம், அதாவது இது வந்து அதாவது திருமணத்துக்கு அப்புறம் கூட மற்றவங்களை வந்து போய் பார்க்குறது, தவறான எண்ணத்தில் மற்றவங்கள பார்க்குறது, அதுவும் இருக்கிறது தான். சில பேருக்கு வந்து ஷாப்பிங் பிரச்சனைகள் இருக்குது, சில பேருக்கு கோபம், இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். உங்களுக்கு தெரியும் உங்களோட பிரச்சனை. சில பேருக்கு சோம்பல், ரைட், இதெல்லாம் இருக்கிறது இல்லையா? ஸோ இந்த சேலஞ்ச் என்னன்னா, நானும் சேர்ந்து உங்கள் கூட செய்ய போகிற விஷயம். ஸோ இந்த சேலஞ்ச் வந்து 10 நாட்களில் இனிப்பு பானம் தொடவே மாட்டேன்னு என்று ஒரு வைராகியம் இருக்குது. வைராகியம்னா என்ன? மறுபடியும் வைராகியா என்பது வேண்டானா வேண்டாதான், இதில் மறுபேச்சு கிடையாதுன்னு அர்த்தம். அதே சமயம் 10 நாள் இல்லையா, எவ்ரி டே இந்த 10 டேஸ்க்கு செய்யணும் இல்லையா, அதுக்கு பேர் என்னது? அபியாசா. ஓகே, இதுக்கு டிஃப்ரெண்ட் மீனிங், சப் மீனிங்லாம் இருக்குது. பட் ஓவரால் இதுதான் அர்த்தமே. இந்த 10 நாள் எவ்ரிடே வைராகியமாக தொட போகிறது நான் கிடையாதுன்னு யார் சேலஞ்சுக்கு வரேன்னா முக்கியம். உங்களுக்கு, அதாவது நீங்கள் செய்கிறதுக்கு நானும் கூட வரேன், செய்கிறதுக்கு சேர்ந்து செய்வோம் என்றது இந்த நோக்கம். என்னன்னா, நீங்கள் யார் யாரை பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்களோ தம்ஸ் அப் போடுங்க. எவ்ரிடே இந்த வீடியோவில் வந்துட்டு உங்களோட, ஓகே சார் நான் இன்றைக்கி குடிக்கவே இல்லை சார், நான் இன்றைக்கி வந்து தேவோ கோசம் தான் ஆர்டர் பண்ணேன் சார், நான் வந்து மைலோ எப்பயுமே நான் வந்து தாரே தான் கொடுப்பேன், எனக்கு தேவை, வாட் எவர் யூ ஃபீல் ரைட்டிங், வெரி குட், டைப் பண்ணி அனுப்புங்க. இட்ஸ் இஸ் லைக் அ சப்போர்ட் திங். நீங்கள் அதை அனுப்புறதுனால உங்களோட வார்த்தைகள் மற்றவங்களுக்கு உத்வேகமாக இருக்கும், இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். ஆஹா, இவர் செய்கிறாரு என்று. ஸோ பட் பொய் சொல்லக்கூடாது, டோன்ட் லாய், பொய் சொல்லக்கூடாது. நீங்கள் சொந்தமாக பொய் சொல்கிற மாதிரி ஆயிரும். ஓகே, ஸோ ஹூஸ் இன் 10 நாளுக்கு இனிப்பு பானம் இருக்குல்ல, நோ ஸ்வீட் ட்ரிங்க்ஸ் ஃபார் த நெக்ஸ்ட் 10 days. ஸோ டுடே இஸ் 16 February 2026. யார் யாரோ இன்றைக்கி 12 மணிக்குள்ளே யார் யார் வரீங்களோ ஜஸ்ட் புட் தம்ஸ் அப். பரவாயில்ல, இந்த டைம் உங்களுக்கு மிஸ் பண்ணிட்டீங்க, இந்த வீடியோ நாளைக்கு தான் பார்க்குறீங்க, பரவாயில்ல. இது இனிமேல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சேலஞ்சஸ் நான் செஞ்சுட்டு தான் வருவேன். ஓகே, ஸோ ஐ ஹோப் டு see some challenges here from you, and உங்கள் கூட நான் எப்பயுமே ஒரு பக்கபலமாக நான் இருப்பேன். ஸோ லெட்ஸ் ட்ரை இட் அவுட். வணக்கம்.